வெல்கம் டு தாமரை இல்லம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். அரிசி 2 டம்ளர் 2 காப்படி, சிக்கன் 1/2 கிலோ, தயிரில் நல்லா ஊற வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கு, அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி ஒன்று, ஒரு வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். இதை தட்டில் பார்த்திங்கன்னா தக்காளி ஒன்று, தாளிக்கிறதுக்கு வெங்காயம், 5 பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம் அரை பழம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், புதினா. இது பிரியாணி மசாலா பவுடர் செஞ்சேன், அது எப்படி செய்யணும்னு கூட சொல்கிறேன். இது பட்டை, இது சிக்கன் மசாலா. இந்த பிரியாணி மசாலா என்ன எப்படின்னா, நம்ம இப்போ பட்டை ஒரு 50 கிராம்னா, ஏலக்காய் 25 கிராம், கிராம்பு 25 கிராம் எடுத்து தோசைக்கல்ல லேசாக வறுத்து நுணுக்குனா அந்த பிரியாணி மசாலா ரெடி ஆயிரும். இப்போ குக்கரில் எண்ணெயை விட்டுக்கிட்டேன், அடுப்பத்தை வச்சு இப்போ தாளிக்கிற பொருட்கள்லாம் போட்டாச்சு. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு தான் இருந்தது, அதையே போட்டாச்சு. அதில் நல்லா வணங்கினதும் வெடித்ததும் வெங்காயம், அரிஞ்ச வெங்காயத்தெல்லாம் போட்டாச்சு. இந்த வெங்காயம் நல்லா வணங்கணும். இந்த பக்கம் முட்டை வெந்துருச்சு, அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதும் தக்காளி போடணும். நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வருங்க, வெங்காயத்தை வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளி அடுத்தது போடுறேன். தக்காளி போடும்போதே கொஞ்சம் உப்புக்கல்லும் போட்டோம்னா, பெரிய உப்புக்கல் தான் போடணும். இதையும் போட்டுட்டு அது தக்காளி வணங்கினதும் ஊற வச்ச சிக்கனை அதில் போட்டேன். இந்த சிக்கன் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், கலர் மாறிடுச்சு, நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு எப்பயுமே கொஞ்சம் நிறையா போட்டோம்னா தான் நமக்கு சீக்கிரம் எளிதில் டைஜஸ்ட் ஆகும், அதனால் அதை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் ஊற்றியாச்சு. ஊற்றி அதையும் நல்லா கிளறுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆன வாட்டி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டேன். பாருங்கள், அது ரொம்ப காரம் எங்களுது, அதனால் நான் 1/2 ஸ்பூன் தான் மிளகாய்த்தூள் போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டேன். நல்லா இது கொதித்ததும் இந்த புதினா தழை, லெமன் கொஞ்சம் புளிஞ்சிக்கலாம், அப்புறம் அந்த பிரியாணி மசால் அதெல்லாம் நம்ம போடணும். இதெல்லாம் நல்லா வணங்கின வாட்டி தான் அது போடணும், ஏன்னா அப்போ தான் வாசனையாக இருக்கும். இப்போ அரிசி போட்டுறேன். இப்போ இந்த கழுவுன தண்ணியே, நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியே எடுத்து வச்சோம்னா அதையே அளந்து ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சது அந்த தண்ணியெல்லாம் நம்ம அளந்து வச்சுக்கிட்டோம்னா, இது பொன்னி அரிசி தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த பிரியாணி மசாலா போட்டுட்டேன். பொன்னி அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். பழைய அரிசியாக இருந்தால், புது அரிசியாக இருந்தால் 2 டம்ளர் வைக்கலாம். நான் 2 டம்ளர் வச்சேன், ஏன்னா 2 டம்ளர் வச்சோம்னா ரொம்ப வர இதாக இருக்கும். அதனால் நெய் இப்போ விட்டுருக்கேன் பாருங்கள், நெய் விட்டு நல்லா கிளறிக்கணும். எல்லாம் நல்லா கலக்கிட்டு இப்போ தண்ணி அளந்து ஊற்றிடணும். 5 டம்ளர், 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி.
எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளர்லேயே ஊற்றுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் நல்லா கிளறிட்டு, இப்போ தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மஞ்சத்தூள் போட்ட வாட்டி தான். ஒவ்வொருத்தர் போட மாட்டாங்க, நாங்கள் போட்டு குக்கரை மூடி வச்சாச்சு. மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் விசில் அடங்கின வாட்டி நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வெந்திருந்தது. பிரியாணி பாருங்கள். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.